Okay, what is biodiversity? Correct way? Variety. என்னென்ன பார்க்குறோமோ around living organisms like plants, animals, நம்ம pet animals அதெல்லாமே வந்து biodiversity. Okay. Types of biodiversity. Types of மூணா இருக்கு. என்னன்னா ஒன்று வந்து genetic, species and ecosystem. Geneticனா genes வச்சு deal பண்றது. And speciesனா that is என்னென்ன species among the ecosystem. Ecosystem அப்படின்னா habitat. அவங்களோட habitat or place or location where they stay or where they live. Okay. இப்போ ஜெனட்டிக் டைவர்சிட்டிக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா இந்தியாவில் வந்து மோர் தென் 50,000 ஆஃப் ஜெனட்டிக்லி மாடிஃபைட் ரைஸ் இருக்கான். அப்புறம் தேர் ஆர் மோர் தென் 1000 வெரைட்டிஸ் ஆஃப் எஸ். ஓகே, ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டினா எக்ஸாம்பிள் என்ன சொன்ன டால்ஃபினா? Okay, yes, Western Ghats la vandu there are more amphibians than Eastern Ghats. So that is an example for species diversity. The species are ரெண்டா பிரிக்கிறாங்க. என்ன அப்படினா ஒன்னு வந்து species richness and species evenness. Okay, species richness and species evenness. Okay, richness na enna, evenness na enna? Number of species per unit area. But evenness அப்படினா கரெக்ட்டா கான்ஸ்டன்ட்டாவா? ஈக்குவலா இருக்குது ஈவன்னஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேக்னிடியூட் ஆஃப் பயோடைவர்சிட்டி பார்க்க போகிறோம். என்னன்னா அக்கார்டிங் டு IUCN, தட் இஸ் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், 2004 என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் 1.5 மில்லியன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் டுகெதர். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா மோர் கன்சர்வேட்டிவ், மோர் ரொம்ப ஸ்டடி வந்துட்ட பிறகு என்ன சொல்கிறாங்க, சயின்டிஸ்ட் கால் ராபர்ட் மே என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காரு, தேர் ஆர் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி வந்து மோர் தென் 7 million, about 7 million species are there அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த இதில் வந்து அந்த 7 மில்லியனில் வந்து 70% ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபார்ம் அனிமல் தான், அதில் 22 தான் வந்து பிளான்ட். அந்த 70லையுமே முக்கால்வாசியும் மெஜாரிட்டியும் இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Insects are the most rich species in animal kingdom, making the total of the 70% of the total animals. It means out of 10 animals la appo 7 வந்து insects தான் இருக்கும். அப்போ animals விட எது அதிகமாக இருக்கப்போ insects. So number of fungi வந்து is more than the total number of species of fishes, amphibians. ஸோ இவங்களை விட இப்போ எது அதிகமாக இருக்குது, ஃபங்கையோட இதுதான் அமௌண்ட். ஓகே, நவ் வில் சி த பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி வந்து யூனிஃபார்மாக இல்லை, ஒரு இடத்துல ஒன்று இருக்குது, பட் அது எல்லாமே பயோடைவர்சிட்டிஸும் அதை வந்து இது பண்ணுறதுக்காக அதோட பேட்டர்னை கண்டுபிடிக்க ரெண்டு யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து லாட்டிடியூட்னல் கிரேடியன்ஸ் அண்ட் ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப். லாட்டிடியூட் கிரேடியன்ஸ் அப்படின்னா என்ன ஆகும்? லாட்டிடியூட்னால ஹைட் அதிகமாகும். எது அதிகமாகும்? ஹைட்டு. லாட்டிடியூட்னல் கிரேடியன்ட் அப்படின்னா ஓகே, என்ன ஆகும்னா ஈக்குவேட்டர்லேருந்து பக்கத்தில் இருக்க வரைக்கும் நிறைய ஸ்பீஷீஸ் அங்கே இருக்குதான். வர என்ன ஆகுது, குறைய வந்து ஸ்பீஷீஸ் வந்து குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பீஷீஸ் வந்து டைவர்சிட்டி decreases as we move away from the equator towards the poles, and it means diversity is more at lower, yes, more at equator than the higher latitude. Example என்ன சொல்கிறாங்க, ட்ராபிக்ஸில் வந்து மோர் ஸ்பீஷீஸ் தேன் டெம்பரேட். எக்ஸாம்பிள் வந்து கொலம்பியா வந்து ஈக்குவேட்டருக்கு பக்கத்தில் இருக்கனால 1400 ஸ்பீஷீஸ் இருக்கிறதாகவும், நியூயார்க் வந்து அதுக்கு கொஞ்சம் கீழே ஈக்குவேட்டருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கனால ஒன்லி 105. இது நியூயார்க்கை விட இன்னும் கீழே இருக்க கிரீன்லேண்ட் வந்து இட் இஸ் ஒன்லி ஹேவிங் 56 ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ். ஆனால் அமேசானில் நிறைய இருக்கு. ஏன்? Because it is close to yes, so it has a greater diversity of the earth with more than 40,000 species of plants, 3,000 of fishes, and then 1,300 birds, 427 reptiles, and more than 1,25,000 of vertebrates, of invertebrates. Okay, என்னென்ன ரீசன்ஸ் இருக்கும் ட்ராபிக்ஸில் வந்து அதிகமாக ஸ்பீஷீஸ்? ப்ராப்பர் சன்லைட் வேற. ஏன் மற்ற இடத்துல ப்ராப்பர் சன்லைட் இல்லையா? நமக்கு இங்கே கூட தான் சன்லைட் இருக்குது, அப்போ எங்கே நிறைய வளரல. டெம்பரேச்சர். ஓகே, வேறு என்னவா இருக்கும்? அது இருக்கும், ரொம்ப மேஜராக இல்லை சன்லைட்டு. மேஜர் இம்பார்ட்டன்ட் ஒரு ரீசன் கிடையாது. வேறு
எது மீடியமாக இருக்கும்? ம் climate வந்து more stable இருக்கும், கண்டபடி இருக்காமல் ரொம்ப ஸ்டேபிள், எல்லாமே ஓகே. அண்ட் தென் ஸ்டேபிள் அண்ட் தென் warm temperatures and high humidity வந்து it is more favorable to the tropical regions and no single species can dominate. So domination அங்கே இருக்காது and thus there is an opportunity to all the species to exist and there will be rate of outcrossing appear to be higher in tropics. Rate of outcrossing அப்படின்னா outcrossing என்னது? outcrossing என்னது தெரியலையா? ஓகே, ரீப்ரொடக்ஷன் அவுட் கிராசிங் அப்படின்னா வேறு வேறு ஸ்பீஷீஸ் வந்து இன்டர்பிரிட் ஆகு நிறைய புது வெரைட்டி ஆஃப் ஸ்பீஷீஸ் வரும். ஓகே, அடுத்து வந்து ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப். அதுனா இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஸ்பீஷீஸ் ஈவன்னஸ். ஸ்பீஷீஸ் ஈவன்னஸ்னா என்ன பார்த்தோம்? So it is turned out to be a rectangular hyperbola. அது வந்து ஒரு கிராஃபாக பிளாட் பண்ணியிருக்காங்க. It is a rectangular hyperbola of a wide taxonomic variety. ஹைப்பர்போலானா எப்படி இருக்கும்? ஹைப்பர்போலா படிச்சிருப்பீங்களா 11th 12th? Yes, curve. Okay, like that only. Like example வந்து birds, bats and then fishes in fresh water. என்ன ஃபார்முலா இது பண்ணியிருக்காங்கன்னா log s is equals to log c plus z log a, where log s வந்து we know it is species richness, a வந்து area, z வந்து slope of the line, where y c தான் வந்து y intercept. Okay, now we'll see some importance of ecosystem species diversity. எப்படி என்னன்னா it indicates that the organisms present are fairly evenly distributed among the large number of species. அப்போ ஈவன்லா எல்லா ஸ்பீஷீஸும் it is been distributed. அதுக்கப்புறம் வந்து it is indicates a high degree of functional diversity. high degree of functional diversity னா high degree of functional diversity, high degree னா functional diversity னா நிறைய variety. functional high degree na பார்த்துட்டு வாங்க. இது high degree functional diversity பார்த்துட்டு வாங்க. And then capacity to carry out a wide array of processes, that is functional redundancy, and then it also leads to the stability and resiliences. And then high biological diversity is an indicator of soil quality. ஓகே, இப்போலாம் என்ன பார்த்தோம்? நம்ம இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே எக்கோசிஸ்டமோட இம்பார்ட்டன்ஸ், பயோடைவர்சிட்டி பார்த்தோம். ஸோ லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்னது? லாஸ் இப்போ வந்து எல்லாமே வந்து இருக்கிறத வச்சு ஸோ தெர் வில் பி டிஸ்அப்பியரன்ஸ், எக்ஸ்டென்ஷனாக என்டேஞ்சர்டாக இப்போ நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கிறாங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன்னா disappearance of the species and then occurring constantly at a low background state and usually matched by the rate at which the new species appear, resulting in an overall increasing in the biodiversity. So okay, என்னென்ன ரீசன்ஸ் இருக்கும் இந்த biodiversity lossக்கு? என்னென்ன லாஸ் இருக்கும்? natural disaster, yes, and then what else? Yes, habitat loss, yes, correct. Then வேற என்னது? Yes, over exploitation. அப்புறம் hunting, okay, வேற hunting, okay, வேற yes, climatic changes, okay, we'll see. என்னன்னா habitat loss னா like fragmenting, then thinning, outright destructions எல்லாமே habitat loss. அதுக்கப்புறம் invasive species னா aliens மாதிரி, okay, aliens மாதிரி. And then over exploitation, we know over population or ரொம்ப அளவுக்கு மீறி எது இருந்தாலும் it leads to over exploitation. Then pollution also plays an important role. அதுக்கப்புறம் வந்து climatic change. இதெல்லாம் வந்து யார் இதெல்லாம் காஸ் பண்றது? yes, human growth ரொம்ப ஆக இதெல்லாம் நடக்குது. அப்புறம் then increasing consumption, human population increase ஆக எல்லாருக்கும் there will be a demand, so வந்து consumptionம் ரொம்ப increase ஆகும். அதுக்கப்புறம் resourcesலாம் கம்மி ஆயிட்டாலும் இது இருக்காது. ஓகே, this leads to biodiversity loss. ஓகே, இதை எப்படி நம்ம கன்சர்வ் பண்ணலாம்? biodiversity and pollute பண்ணாம ஜூ வச்சுக்கலாம். அப்புறம் ஓகே, நேஷனல் பார்க், இதெல்லாம் வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். வேற பாப்புலேஷன் அதிகமா கண்ட்ரோல் ப்ரொடெக்ஷன். அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? எதுக்கு இதை கன்சர்வ் பண்றோம்? சரி, எதுக்கு இதை கன்சர்வ் பண்றோம்? எக்ஸ்டென்ஷன் ஸ்டாப் பண்றதுக்கு. வேற ஃபியூச்சர் யூஸ்க்கு வச்சுட்டு நம்ம போனோம் இல்ல. அப்புறம் பேலன்ஸா இருக்கும். வேற என்ன பண்ணலாம்?
எஸ் சொல்லியாச்சு. ஓகே, என்னென்ன ரீசன்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நேரோலி, அதை வந்து மூணாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நேரோலி யூட்டிலிட்டேரியன் அண்ட் தென் ப்ராட்லி அண்ட் தென் எத்திக்கல். இது வந்து நேரோலி என்னென்ன பண்ணணும், இப்போ நம்ம எல்லாம் இருக்க ரிசோர்ஸெல்லாம் நம்மளெல்லாம் யூஸ் பண்ணிடுறோம். என்னென்ன ரிசோர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் நேச்சர் கிட்டேருந்து? ட்ரீஸ், வாட்டர், தென் வேறு. ஸோ அதெல்லாம் வந்து நேரோ யூட்டிலிட்டேரியன் கீழே வரும். அப்புறம் ப்ராட்லி அப்படின்னா இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் த எக்கோசிஸ்டம் services than the nature provides. So ecosystem தான் ரொம்ப இது plays an important role. But whereas narrow na it plays an important role in nature. ஓகே, இது எக்கோசிஸ்டம். இது வந்து எத்திக்கல் ஆர்கியூமெண்ட்னா அதோட இது வந்து நமக்கு தேவைப்படாது. ஆனாலுமே நம்மளோட எத்திக்ஸ், நம்மளோட இதில் எத்திக்ஸ்னா பிரின்சிபல்ஸ். எஸ், எத்திக்ஸ்னால் நம்மளோட பிரின்சிபல்ஸ். அது இதை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நமக்கு அந்த இது யூஸ் இருக்காது, ஃபியூச்சருக்கு இருக்காது. ஆனாலுமே அது ஒரு எத்திக்ஸ், தட் இஸ் எத்திக்கல் ஆர்கியூமெண்ட். தட் இஸ் மாரல் டியூட்டி டு கேர் ஃபார் த பயோடைவர்சிட்டி. ஓகே, என்னென்ன அப்ரோச்சஸ்னா தேர் ஆர் வேரியஸ் மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு மெத்தட், இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு கன்சர்வேஷன். இன்சிட்டுனா biodiversity hotspots and protected biodiversity hotspots na நிறைய ஸ்பீஷீஸ் மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் இருக்கும் அந்த இடத்துல. பயோடைவர்சிட்டி there will be a maximum protections. இந்தியாவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா அது வந்து biodiversity hotspots, and then Indo-Burma and Eastern Himalayas. Okay, these are the two examples for biodiversity hotspots. Okay. Yes, 4. Okay, 4. ஓகே, அடுத்து என்ன இருக்கு? ப்ரொடெக்டட் ஏரியாஸ்ல வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், நேஷனல் பார்க்ஸ். ஓகே, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்னா ப்ரிசர்வ் பண்றது, அவ்வளவுதான். நேஷனல் பார்க்ஸ்னா we know எதுக்கு நேஷனல் பார்க்ஸ்? endangered ஸ்பீஷீஸோ எக்ஸ்டென்ஷன் ஆகிற ஸ்பீஷீஸோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. தென் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்னா வைல்ட் லைஃப் அனிமல்ஸை, அண்ட் தென் ஸ்கேர் குரூப்ஸ்னா சாகர. ஓகே, சாக்ரட் குரூப்ஸ்னா அப்படின்னா என்ன? என்னது? அவங்களாம் வந்து ஸ்மால் குரூப் ஆஃப் ஃபாரஸ்ட் வித் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ். ஓகே, ஸ்மால் குரூப் ஆஃப் ஃபாரஸ்ட் வித் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ். ஓகே, தட் இஸ் ஸ்கேர்ட் குரூப்ஸ். அண்ட் தென் இதில் வந்து எக்ஸிட்டில் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமெட்ஸ் அண்ட் தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் த்ரெட்டன்ட் ஸ்பீஷிஸ். ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமெட்ஸ் எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கலாம்? இன் ஜீன் பேங்க், சீட் பேங்க் அண்ட் ஜீன் பேங்க்னா ஜீன்ஸ் எல்லாம் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது, ஃபர்தருக்கு யூஸ் ஆகிறதுக்கு. சீட் பேங்க்னா சீட்ஸை கலெக்ட் பண்ணி வைக்க. அண்ட் தென் டிஷ்யூ கல்ச்சர்னா artificial mediumல வச்சு will grow the plants. And then threatened species na botanical gardens, botanical gardens அப்படினா லைவ் செடியா வச்சிக்கிறது. முன்ன ஓகே, லைவா வச்சிக்கிறது. மீதி இது zoological parks na zoo. Yes, zoo. And wildlife sanctuaries, safaris. Wildlife sanctuary, safari சேம் தான் ரெண்டுமே. ஓகே,